தென்காசி அருகே மலைப்பகுதியில் பதுங்கியுள்ள ரவுடியை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் கூற நாம் கேட்கலாம். வணக்கம் கண்ணன். கடந்த 2 தினங்களாக இந்த ரவுடியை தேடும் பணி தொடர்ந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தற்போது எவ்வளவு காவலர்கள் இன்னும் கூடுதலாக ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்ணன். வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடியான பாலமுருகன் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி என தமிழகம் மற்றும் கேரளாவில் 90க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. குறிப்பாக சொந்த ஊரான கடையம் காவல் நிலையத்தில் மட்டும் சுமார் 11 வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கேரள மாநிலம் திருசூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாலமுருகனை தமிழக போலீசார் சமீபத்தில் திருட்டு வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லும் வழியில் போலீசாரை தாக்கிவிட்டு பாலமுருகன் தப்பி சென்றார். போலீஸ் பிடியிலிருந்து தப்பின்ற பாலமுருகனுக்கு புதிதல்ல, ஏற்கனவே இதேபோல் 3 முறை தப்பி சென்றுள்ளார். எனவே தொடர்ந்து கடந்த 3 வாரங்களாக தனிப்படை போலீசார் அவரை தேடிய நிலையில் சொந்த ஊரான கடையத்தில் அவரது மனைவியை பார்ப்பதற்காக நேற்று முன்தினம் பாலமுருகன் வந்துள்ளார். பின்னர் போலீசார் தன்னை நோட்டமிடுவதை அறிந்து போலீஸ் பிடியில் சிக்காமல் இருக்க நேற்று முன்தினம் மாலை ரவுடி பாலமுருகன் கடையம் அருகே ராமநதி அணைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுமார் 1000 அடி உயரமுள்ள பொத்தை மேல் பதுங்கியுள்ளார். இது குறித்த உறுதியான தகவலின் பேரில் போலீசார் பொத்தையில் தேடும் பணியில் ஈடுபட்டு ரவுடியை இரவில் நெருங்கி பிடிக்க முடியவில்லை. அப்போது மழையின் காரணமாக 5 போலீசார் கீழே இறங்க முடியாமல் பாறையில் சிக்கி தவித்த நிலையில் சுமார் 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு போலீசார் மீட்கப்பட்டனர். இருப்பினும் ரவுடி பாலமுருகன் பொத்தையிலே பதுங்கிய நிலையில் போலீசார் அப்பகுதி மக்கள் மற்றும் ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடி வந்தனர். ஆனால் தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் ட்ரோன் இயக்க முடியாத நிலையிலும் ஆட்கள் பாறையில் ஏற முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இன்றும் அப்பகுதியில் மழை நீடிப்பதால் சுமார் 36 மணி நேரத்திற்கு மேலாக ரவுடி பாலமுருகன் அங்கே பதுங்கியிருந்தும் அவரை பிடிப்பதில் பெரும் சிக்கல் நிலவி வருகிறது. இருப்பினும் தொடர் மழை மற்றும் குளிர் காரணமாக ரவுடி பாலமுருகன் எந்நேரமும் கீழே இறங்கி வரலாம் என்பதால் அவரை பிடிப்பதற்காக மலையை சுற்றி 4 புறமும் சுமார் 40க்கும் மேற்பட்ட போலீசார் லுங்கி அணிந்தபடியும் அப்பகுதியில் ஆடு மாடுகள் மேய்ப்பவர் போன்றும் மட்டில் சுற்றி ஆங்காங்கே கண்காணிப்பில் ஈடுபட்டு பதுங்கியுள்ளனர். அதேபோல அருகே உள்ள கிராமங்களிலும் போலீசார் முகாமிட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பாலமுருகன் உணவு, குடிநீர் இன்றி மழை நேரத்தில் இந்த பொத்தை பகுதியில் தங்கியிருப்பது சாத்தியமா அல்லது வேறு எங்காவது அவர் தப்பி சென்று விட்டாரா என்ற ஐயமும் போலீசார் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நிலவுகிறது. நன்றி கண்ணன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.